வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்பத்தகுந்த மனிதர்கள். ஓகேங்களா? நம்முடைய நம்பிக்கைக்கு உரிய மனிதர்கள். அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, வாய் வாய் வார்த்தைகள் மனிதர்கள் எல்லாமே நல்லா பேசுவாங்க. எல்லாமே நல்லா பேசுவாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லா பேசுவாங்க. எதுக்காக பேசுகிறாங்கன்னா, நம்ம அவங்களுடைய அந்த சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக பேசுகிறாங்க. இந்த வேலையை தான் எல்லாருமே செய்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது அதனால் அவங்க பேசுகிறத நம்ம அவங்க உண்மையான ஆளா இல்லை நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க நம்ம கண்ணை பார்த்து பேசணும். சரிங்களா? கண்ணை பார்த்து பேசணும். அதே மாதிரி பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரும்ப சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா சில பேர். அந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம கொஞ்சம் ஃப்ராடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்க நமக்காக பேசுகிறாங்க. அது யோசிக்கிறதுக்காக தான் இந்த டைம் கேட்குறாங்க. சரிங்களா? அப்புறம் வேறு எந்த மாதிரி இப்போ நீங்கள் பிள்ளைங்களை பார்க்குறீங்களா? நம்ம குழந்தைகள்லாம் ஈஸியாக நம்மளை இது கெஸ் பண்ணிடும். யாரை? பேரண்ட்ஸையும் சரி, அந்த கூட இருக்கவங்களையும் ஈஸியாக கெஸ் பண்ணிட்டோம். பல குழந்தைங்க சொல் பேச்சு கேட்குறதில்ல. குழந்தைங்க நம்ம சொல்கிறது கேட்காதுங்க, நம்ம செய்யறது தான் செய்யுங்க. சரிங்களா? நம்மளை அதுங்க அந்தளவுக்கு அதை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, புரியுதுங்களா? குழந்தைங்க நம்ம செய்யறது தான் செய்யுங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் சரி அதுக்கு மைண்டுக்குள்ளே போகாது. ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்றாக்கும், நம்ம செய்யறது ஒன்றாக்கும். அப்போது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஏன் அப்போது அது அந்த நம்ம வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை, நம்ம பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய நம்பிக்கை தன்மை குறைஞ்சி போயிடும் அந்த பிள்ளைங்கிட்ட. அதனால தான் நம்ம பிள்ளைங்கிட்ட ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? கண்ணாமூலையாக பேசக்கூடாது. ரொம்ப ட்ரூத்தாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ட்ரூத்தாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்கிட்ட. அந்த மாதிரி நம்ம இருந்தால் தான் அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. இப்போது இப்போ மற்ற வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாங்க, அவங்க பேசுகிறது ஒன்றாக்கும், ஆனால் அவங்க செய்யறது ஒன்றாக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? அவங்க பேசுகிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்காது. அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இந்த மாதிரி பர்சன்ஸ் கொஞ்சம் ராங்கான பர்சன்ஸு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எங்கே அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்கிட்ட. நம்ம சொந்தக்காரங்கிட்ட. சரி, வெளியில் நம்ம பார்க்குறோன்னா, வெளியில் நான் ஷாப்புக்கு போவேன். அங்கே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க திங்ஸை அவங்கவுங்க விற்கணும். அந்த ஒரு இதுக்காக அவங்க செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம இவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகிருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் அவங்க லைஃபே. அது மூலமாக தான் அவங்க உயிர் வாழ்கிறாங்க. அதனால் அந்தளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நீங்கள் அந்த ராங்கான பீப்புள்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் தியானம் பண்ணுற ஆள், எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க நினைக்கிறதே எனக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கவங்க நினைக்கிறது தெரியும். தூரத்தில் யாராவது நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா அது தெரியும். அது என் சம்மந்தமான விஷயங்கள் யார் என்ன செய்தாலும் அது எல்லாமே எனக்கு ஃபீல் ஆகிடும்.
அந்த மாதிரி இருக்க எனக்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னா, ஆனால் என்கிட்ட யாரும் வந்துட்டு சீட் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ட்ரூத்தாக தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன நான் வந்து ஏமாந்தது கிடையாது. எங்கன்னா வெளியில் இருக்கிற மக்கள் கிட்ட என்ன உள்ள நமக்குள்ளே இருக்கிற மக்கள் தான் நம்மளை வந்து ஏமாத்துறாங்கங்கிறது நான் தெரிஞ்சுப்பேன். ஆனால் நான் கேட்க மாட்டேன். இது அப்புறம் பார்த்திங்கன்னா, சில போலியான மனிதர்கள் வந்துட்டு சொல்லிக்கலையா, அவங்க செய்யறது ஒன்றாக்கும், அவங்க சொல்கிறது ஒன்றாக்கும், அவங்க செய்யறது ஒன்றாக்கும். என்ன அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சொந்தக்காரங்களை கூட சரி, நீங்கள் வந்துட்டு நம்ம பெண் பிள்ளைகள் வந்துட்டு அம்மா வந்துட்டு நம்பக்கூடாது. அம்மா வந்துட்டு ஆண் பிள்ளைகளுக்கு தான் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம வேறு வீட்டுக்கு நம்ம போயிடுறோம்ல, அதனால் நம்ம வந்து வேறு ஃபேமிலியை நம்ம வந்து ஆயிடுறோம், ஓகேங்களா? அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அந்த ஆண் பிள்ளைங்க வந்துட்டு மாற்றி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி, அவங்க வந்துட்டு அதே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன அவங்க வந்துட்டு எப்படியாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே வந்துட்டு ஒரு அம்மா வந்து நினைப்பாங்க. என்ன அதனால் அம்மா கிட்டே ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த அறியாமையை பயன்படுத்தி என்ன நம்மளுக்கு வந்து தீங்கு பண்ணுறதுக்கு நம்மளுடைய அந்த கூட பிறந்தவங்க வந்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? என்ன அது ஒன்று இருக்குது. அப்புறம் அதே மாதிரி நம்ம வெளியில் இருக்க வந்துட்டு மக்கள்கிட்ட மனிதர்கிட்ட அவங்க நம்மளால் வந்துட்டு லாபம் வந்து அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்ட கூட சரி, நம்ம வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு ஹெல்ப்போ இல்லை ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, யாருமே நம்ம வந்துட்டு ஒரு முழுசாக வந்துட்டு நம்பக்கூடாதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களோ இல்லை நன்மைகள் வந்து பெற முடியும். அதை மட்டும்தான் வந்து மனிதர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் மனித குணம், சரிங்களா? மனிதர்கள் எல்லாமே வந்துட்டு செல்ஃபிஷ்ஷு எல்லாருமே, சரிங்களா? நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து எந்த அளவுக்கு என்ன எல்லாமே நாலேஜு, ஹெல்த்து விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட வந்து கேதர் பண்ணி அவங்க எப்படி வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. ரேராக சில பேர் மட்டும்தான் வந்துட்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் அதை செய்வாங்க. ஒரு 90% பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க, கன்னிங் பீப்புள்ஸு, ஓகேங்களா? நான் இது வரைக்கும் நான் பார்த்த மனிதர்கள் எல்லாமே வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்காங்க. வந்து ஒரு 10% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருங்க, நீங்களும் நல்லா இருங்க, நான் நல்லா இருக்கேன்ல, இப்போ நீங்களும் நல்லா இருங்க அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% மட்டும்தான். அதே மாதிரி நம்ம வீட்டு சூழல் வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து வெளியில் வந்துட்டு ஓப்பனாக வந்து காமிச்சிக்கக்கூடாது. ஓப்பன் மைண்டடாக நம்ம வெளியில் அதை வந்து நம்ம காமிச்சிட்டோம்னா அது நமக்கு தான் தீங்கு பண்ணும், புரியுதுங்களா? என்ன அதனால் நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்டோடு இருக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள திறமைகள், நாலேஜ், ஓகேங்களா? இதுதான் அவங்க. மற்றபடி வந்துட்டு அவங்கள சார்ந்த விஷயங்கள் அவங்க இங்கே வந்த அப்புறமா அவங்க சேர்த்துக்கிட்ட எந்த விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிலையில்லாத விஷயங்கள் இதெல்லாம், இல்லைங்களா? அதனால் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா
ஓகேங்களா? ஆ அதனால தான் நான் வந்து சொல்கிறது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டிஸ் டிஸ்அட்வான்டேஜாக வந்து முடியும். ஓகேங்களா? அதனால நம்ம 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 வந்து நம்மளுடைய மன மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து செயல்படக்கூடாது. நம்ம எப்படி செயல்படணும்னா, நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயல்படணுங்க. புரியுதா நான் சொல்கிறது? ம் இந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு சஃபர் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? அதனால சொல்கிறது. ஓகேங்களா? நன்றி.